வணக்கம். இந்தியன் 2வ பத்தி யார் யாரோ என்னென்னமோலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்காம தான் இருந்தேன். ஆனா, இன்னைக்கு ஒரு வேலையா ஒரு ரைஸ் மில்லுக்கு போயிருந்தேன். அங்க அரிசி அரவை மில்லு. அங்க வந்து ஒரு மூட்டை தச்சுக்கிட்டு இருந்த ஒரு அ கூலி தொழிலாளியோட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் பேசிக்கும்போது தற்செயலா அந்த இந்தியன் 2 படம் பார்த்தத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த படம் நானும் பார்த்துட்டேன். நான் அந்த அரிசி வாங்க போம்போது, அந்த மில்லுல அந்த பேசிட்டு இருந்த தொழிலாளிகள்லாம் அந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க பேசினத அதுல ஒருத்தர் வந்து அவர் ஒருத்தர் பேசின விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். அ அவரு என்ன பேசினாருன்னா, இந்த படத்த பத்தி நெறைய பேரு இப்போ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இந்த காலத்து பசங்களுக்கு. இந்த மாரி படமெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பொறுமை வேணும். அது இந்த காலத்து பசங்க சுத்தமா கிடையாது. அதில எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அந்த மனுஷன், அப்புட்ன்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட காட்சிய வந்து அவரு வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லி விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில அவர் கதை சொல்ற மாரி அந்த விஷயத்த சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பக்கத்தில இருக்கிறவர்ட்ட சொல்றாரு, "அந்த படத்தில பார்த்தீன்னா, அந்த பசங்கள பூரா வந்து வீட்ல வந்து திருத்தறக்கு முயற்சி பண்ணு" அப்படின்னு சொல்றாப்புல. வீட்ல வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு வந்து அவன் வெளியிலயும் தப்பு பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லி சொல்லி அந்த கதையில சொல்லிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாய்ங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இன்னொருத்தர்ட்ட வந்து விளக்கமும் குடுக்குறாரு. எப்படி விளக்கம் குடுக்குறாருன்னா, இப்போ நம்ம வீட்ல ஒரு சின்ன பசங்க இருக்காய்ங்கன்னா, அவன் நம்ம ஒரு வேலை குடுக்குறோம்னா, அந்த வேலைய பத்தி அவன உணர வைக்கிற மாரி, "அது கடமைடா" அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அத விட்டு நம்ம வந்து நம்ம வேலை நடக்கணுங்கிறதுக்காக, "டேய் நீ போய் வந்து அந்த ஒரு முட்டை வாங்கிட்டு வா. முட்டை வாங்கிட்டு வரும்போது, இன்னும் ஒரு ரூ. 5 எடுத்துக்க" அப்படின்னு சொன்னோம்னா, அங்க தான் லஞ்சம் வந்து நம்ம தான் ஏற்படுத்தி தர்றோம் அந்த பையனுக்கு. பிற்காலத்தில வரும்போது, அதே லஞ்சத்த அவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அந்த கூலி தொழிலாளி. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் வந்து படத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இவருடைய கோணம் வந்து வேற மாரி போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த நானே அப்பதான் உணர்ந்தேன். அவரு சொல்றதுலயும் நிஜமாலுமே எனக்கு ஒரு நியாயம் இருக்குங்க. என்னைக்குமே நம்ம வீட்டு பிள்ளைங்கள நல்ல முறையா அதாவது என்ன சொல்றது? இது நம்முடைய வேலை. அந்த வேலை வந்து நம்முடைய கடமை அப்படிங்கிற விஷயத்த உணர வைக்கணும். நமக்கு விருப்பப்பட்டு பொருள் வாங்கி தர்றதெல்லாம் வேறங்க. ஆனா, எப்ப வேணாலும் பொருள் வாங்கி தரலாம். ஆனா, அந்த பையனுக்கு வேலை செய்யும்போது, அ அந்த அதுக்குரிய கூலியா நம்ம அத வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா, அதுவே லஞ்சம் தான். அப்போ அந்த லஞ்சம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த இத தவிர்க்கணும் அப்படிங்கிறது அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா அந்த மனிதர வந்து அந்த அண்ணா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி.